கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல வல்ல நாமத்திலே 2025 வருடத்தினுடைய கடைசி மாதமாகிய இந்த டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நடக்கிற இந்த உபவாச நாட்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் இவ்வளவு ஆர்வமாக நீங்கள் ஆண்டவர் மேல் வாஞ்சையாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை வெறுமனே அனுப்பவே மாட்டார். நிச்சயமாய் வெறுமனே அனுப்ப மாட்டார். He never sent you with emptiness. காலியாக நீங்கள் போகவே மாட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, இந்த நாளில் நாம் செய்திக்கு ஆதாரமாக புக் ஆஃப் ஜோயல், யோவேலின் புஸ்தகம் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஒரு கால், ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உபவாசத்திற்கான ஒரு அழைப்பு, ஜெபத்திற்கான ஒரு அழைப்பு, அழுகைக்கான ஒரு அழைப்பு, புலம்பலுக்கான ஒரு அழைப்பு, தேவனுடைய இருதயத்தோடு நம்ம இருதயத்திற்கு பக்கமாய் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். பிசி 850 சரியா, பிசி 850 யோவேலின் புஸ்தகம் எழுதப்பட்டது. ஸோ அந்த பிசி 850 இஸ்ரவேல் மக்களுக்கு நேர்ந்த துயரம் என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது என்றால், இந்த இயற்கை சீற்றத்தின் மூலமாக அவர்களுடைய விவசாயம் பெரிய அளவில் என்ன செய்துச்சு, பாதிக்கப்பட்டுருச்சு. பட்டுப்பூச்சி, அப்புறம் என்ன பூச்சி, பச்சை கிளி, வெட்டுக்கிளி, அப்புறம் முசுக்கொட்டை பூச்சி, இவையெல்லாம் வந்து விவசாயத்துக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற இன்செக்ட்ஸும் இருக்குது, விவசாயத்துக்கு எதிரியாக இருக்கிற பூச்சிகளும் இருக்குது. ஸோ விவசாயம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் போய் ஒரு சுரைக்காய் வாங்கும்போது சிம்பிளாக அது என்ன ரேட்டு, 15 ரூபா அப்படின்னா ஏன் 12 ரூபாய்க்கு தரக்கூடாதான்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுவீங்க. சரியா, பார்கெயின் பண்ணுறதும் வாங்கிறதும் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் நம்ம வேலை. ஆனால் அந்த சுரைக்காயை விளைய வைக்கிறதுக்கு அந்த விவசாயி எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்றது நீங்கள் விவசாயம் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அது எவ்வளோ பூச்சிகளிடமிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ன. ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆர்மி மாதிரி, பிளேக்னு சொல்லுவோம்ல, இங்கிலீஷில் பிளேக்னு சொல்லுவோம், வாதை, அவர்களுடைய விவசாயத்திலே ஒரு பெரிய பிளேக் வந்து தாக்கிடுச்சு. அதில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அப்போ முழு தேசமும் பெரிய ஒரு பஞ்சகாலத்திற்குள்ளே தள்ளப்பட்டு விட்டது. ஸோ அந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. they lost everything. அந்த சூழ்நிலை தான் ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு என்றால், முதல் குறிப்பாக சொல்கிறேன், ஃபாஸ்டிங் இஸ் ரிட்டர்னிங் த ஹார்ட் டு காட். உபவாச அழைப்பை தர்றார். எதுக்குன்னா, ஆண்டவருடைய இதயத்தின் அருகில் அனைவரும் திரும்பும்படியாக. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் திரும்பி பார்த்தால், உங்கள் ஏஜ், நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க, இன்றைக்கி என்ன உங்களுக்கு வயதாச்சு, இவ்வளவு காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சிங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க, என்னென்ன பாடுகளை அனுபவித்தீர்கள், என்ன விதமான இயற்கை சீற்றங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்னென்ன இழப்புகள் வந்திருக்கிறது, என்னென்ன நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. குடும்பமாக நஷ்டம், சரியா, பர்சனலாக நிறைய நஷ்டம், இழப்பு, நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் என்ன சொல்லுகிறது என்றால், ஃபாஸ்டிங் இஸ் ரிட்டர்னிங் டு த ஹார்ட் டு காட். நாம் உபவாசம் இருக்கிற இந்த காலங்கள்
ஆண்டவரிடம் அவருடைய இதயத்திற்கு நேராக திரும்புகிற நாட்களாக இருக்கட்டும். ஆண்டு முழுவதும் பல நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. இங்கே பிரச்சனை இல்லாத ஆளே இல்லை. இப்போ எல்லாருடைய பிரச்சனையை எழுத சொல்லி பக்கத்தில் கொடுத்து நீங்கள் வாங்கி பாருங்கள். உங்கள் பிரச்சனையை விட ஈஸியான பிரச்சனை இருந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு கஷ்டமான பிரச்சனையை கொடுத்துருங்க. அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டு இல்லை எனக்கு என் பிரச்சனையே பரவாயில்லன்னு சொல்லுவீங்க. ஏன்னா திராணிக்கு மேல் ஆண்டவர் ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. உங்கள் கெப்பாசிட்டி ஆண்டவர் தெரியும். ஆமென். உங்களால் என்ன முடியும் தெரியும். சுமக்கக்கூடாத பாரத்தை ஒரு நாளும் சுமக்க சொல்லுகிற தெய்வம் அல்ல. அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபாஸ்டிங் இஸ் ரிட்டர்னிங் த ஹார்ட் டு காட். செகண்ட் பாயிண்ட், ஃபாஸ்டிங் ரிமூவ்ஸ் ஸ்பிரிச்சுவல் டல்னஸ். அந்த விவசாயத்திலே டல் ஆயிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்க. என்ன பண்ணாலும் இப்படி ஆயிடுச்சே எல்லாத்தையும் இழந்துட்டோமே. இப்போ சமீப நாட்களிலே நான் வாட்ஸ்அப் மூலமாக பார்க்குறேன், திருநெல்வேலி சைடில் வாழை நட்ட எல்லாருக்கும் இந்த வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டு, காற்றுனால் பாதிப்பு ஏற்பட்டு, அவ்வளோ வாழையும் சாஞ்சு முடிஞ்சுது. அவங்க விவசாயமே அவுட்டு. ஒரு ரவுண்ட் அப் விவசாயம் போச்சு. அதை அங்கங்கே இருந்து பார்த்து விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சவங்க, அங்கே ஒரு விவசாயிக்கு மண்வெட்டி வேலை செய்கிற ஒரு சகோதரனுக்கு 1000, 2000, 5000, 10,000 அனுப்புகிறாங்க. அதையெல்லாம் ஒரு சகோதரன், இதெல்லாம் கவர்மெண்ட்டு கவனிக்குதோ இல்லையோ நமக்கு தெரியலை. ஆனால் பொதுமக்கள் நல்ல சேவைகளை செய்கிறாங்க. அனுப்பி இன்றைக்கி ஒரு செய்தி படித்தேன். அந்த சகோதரன் சொல்கிறார், 32,000 ரூபா வந்திருக்கு. ஒரு குறிப்பிடப்பட்ட ஏரியாவில் போய் அங்குள்ள இழந்து போன மக்களுக்கு ஈச் 2000 கொடுக்குறேன்னு அவர் பிரித்து கொடுக்குறார். ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அப்போ எவ்வளோ மனசோர்வு இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஸ்பிரிச்சுவலி நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம். ஆதியில் இருந்த உற்சாகம் நம்மகிட்ட இல்லை. ஆதியில் இருந்த உண்மை நம்மகிட்ட இல்லை. ஆதியில் இருந்த அந்த ஸ்பிரிச்சுவல் என்தூசாஸ்டிக், அந்த ரொம்ப குஷியாக எல்லாத்தையும் செய்த காலம் இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட அது இல்லை. ஆதி நாட்களில் நாம் செய்த ஜெபம், ஒவ்வொரு விஷயத்துக்காக செய்த ஜெபம், மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க தீவிரித்த அந்த தீவிரம், இப்படி அநேக விஷயங்கள் இல்லை. டல் ஆகிட்டோம். பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள், அக்கா நம்ம டல் ஆகிட்டோம். உண்மைதானக்கா? சொல்லுங்கள். டல் ஆகிட்டோம்ல. எதுலையோ உற்சாகமாக இருக்கிறோம், ஆனால் ஸ்பிரிச்சுவல் சைடில் என்ன ஆகிட்டோம்? டல் ஆகிட்டோம்ல. அப்போ இந்த ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் இந்த நாட்களிலே எதற்கென்றால், ஃபாஸ்டிங் ரிமூவ்ஸ் ஸ்பிரிச்சுவல் டல்னஸ். இந்த உபவாசம் நம்முடைய ஆவிக்குரிய மந்த நிலையை மாற்றி நம்மை மீண்டும் உற்சாகப்படுத்துவதற்கு இது உதவும். நம்ம அந்த கோணத்தில் பார்த்து சரியாக இதை பயன்படுத்தி மறுபடியும் நம்ம ப்ரேயர் இவர் பண்ணுறாரு, டேவிட் பண்ணுறாருல்ல, ஆண்டவரே என்னை மறுபடியும் புதுப்பியும் ஆண்டவரே. அவர் அதானே சொல்கிறாரு, உம்முடைய ஆவியை எனக்கு தந்து, என்னை உற்சாகத்தின் ஆவியை எனக்கு தந்து என்னை என்ன செய்யும்? என்னை தாங்கும்படி செய்யும், என்னை புதுப்பியும் ஆண்டவரேன்றார். சே ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டிய நாட்கள். அதுதான் ஃபாஸ்டிங்கினுடைய பர்பஸ். மூன்றாவது, God restores what the enemy has stolen. சத்ருவாகிய சாத்தான் எதையெல்லாம் நம்மிடம் திருடி கொண்டு போனானோ அதையெல்லாம் ஆண்டவர் மீண்டுமாய் நமக்கு புதுப்பித்து கொடுக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை வாங்கி கொடுத்துருவார் ஆண்டவர் நமக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ எதையெல்லாம் பிசாசு நம்மிடமிருந்து திருடி கொண்டு போனான்? நம்முடைய வாஞ்சையை தேடி விட்டான். நம்ம ரொம்ப டிசையர்ஸோடு இருந்த ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் எவ்வளோ வாஞ்சையாக இருந்தோம், எவ்வளோ வேகமாக இருந்தோம்.
ஆனால் இன்றைக்கி அந்த வாஞ்சை இல்லை. ஏன்னா எனிமி அதை திருடிட்டான். சரியா? அடுத்தது என்னென்ன விஷயங்களில் நாம் திருடப்பட்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மிடம் இருந்த அந்த உண்மை, கடவுளுக்கு அடுத்த விஷயங்களில் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தோம். ஆனால் பிசாசு அதை களவாடிட்டான். ரொம்ப உண்மையாக இருந்த எண்ணத்தை கண்டோம், ரொம்ப உண்மையாக இருந்த எண்ணத்தை கண்டோன்னு அந்த உண்மைத்துவத்தை தேடி விட்டான். சரியா? உற்சாகத்தை திருடி விட்டான். ஆண்டவருக்காக உற்சாகமாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை திருடி விட்டான். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக இருந்தோம் ஒரு காலத்தில், அதை திருடி விட்டான். அதிகாலை ஜெபம் இட்ஸ் மோர் பவர்ஃபுல். ஆமென். துபாயில் எங்கள் அக்கா இருக்காங்க, கனகா அக்கா. அவங்க என்னோட கசின். அவங்களுடைய தாத்தா காலையில் 4:30 மணிக்கு எழும்பி பாடுவார், 4:30. அடுத்தது அவங்க தம்பி குடும்பம், அவருடைய தம்பி குடும்பம், அவங்க 5 மணிக்கு பாட்டு தொடங்குவாங்க. ஒரே சுற்றிலும் பாட்டாக தான் இருக்கும். எல்லாம் குடும்ப ஜெபங்கள் அப்படி பண்ணாங்க. நான் சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்கிறேன், கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் ஒரு 300 பாட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த 300 பாட்டு அதுக்கு அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த 300 பாட்டும் மனப்பாடமாக பாடின காலங்கள் உண்டு. இப்போ இந்த பாட்டுக்கெல்லாம் வந்த பிறகு அந்த பாட்டில் நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம். இப்போ நான் என்ன நினச்சிருக்கேன் தெரியுமா? வர்ற புது வருஷத்துல இருந்து இந்த எல்சி அண்டு தபி 2 பேரும் நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. ஃப்ரம் தி நியூ இயர் காணிக்க பாட்டு, கீர்த்தனை பாட்டு மட்டும்தான் பாடணும். கீர்த்தனை பாட்டுக்கு வெளியில் தேர் இஸ் நோ காணிக்கை பாட்டு. ஏன்னா நம்ம ஜெனரேஷனுக்கு என்ன தெரியணும்? கீர்த்தனை பாட்டு கண்டிப்பாக தெரியணும். அதனால் நீங்கள் 2 பேரும் அது இப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜனவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று கீர்த்தனை பாட்டிலே 1 முதலாவது பாடல், அப்படி அந்த வரிசையில் வரணும். நம்ம சங்கீதம் வாசிக்கிறோம்ல, அப்போது எல்லா பாட்டும் நீங்கள் பாடுவீங்க. போடுங்க அப்படி. சத்தாய் நிஷ்கலமாய், சத்தாய் நிஷ்கலமாய், ஒரு சாமியும் உம்மிலதாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. இந்த பிள்ளைகள் அப்படி பாட போகிறாங்க பாருங்க. அவங்க முழிக்கிற மொழியை பாருங்க, உற்சாக மொழியாக இருக்கு. இப்போ அதிலும் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துருக்கிற பிள்ளைகள் இனி ஒளிஞ்சு உட்கார போகிறாங்க. நான் என் கண்ணுக்கு படாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த அதிகாலை ஜெபம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தனால கிட்டத்தட்ட 300க்கு அதிகமான அந்த பாடல்கள் எங்கள் தாத்தா, அவர் மிஸ்டர் வேதநாயகம், அவர் பாடி நான் தூங்கிட்டு இருப்பேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தான் நான் காலையில் தூங்கிட்டு இருப்பேன். தாத்தா பாட்டு தூக்கத்தில் கேட்டு கேட்டு அவ்வளோ பாட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அல்லாமல் நான் எங்கே போய் யார்கிட்ட உட்காந்து கீர்த்தனை பாட்டு முறையாக படித்தேன்? அவ்வளோ பாட்டும் அவர் அந்த காலத்தில் யார் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணாங்களோ, அந்த கம்போசர் என்ன ராகம் தந்தாங்களோ அந்த ராகத்தில் பாடுவார். இப்போ எல்லாம் மாறி போச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு கம்போசர் சாங் எனக்கு வந்துச்சு, அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்ம அது பாடிட்டு. நம்முடைய குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில் என்னவெல்லாம் ஆயிடுச்சு? கேரளாவில் போனால், எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் போனேன்னா எல்லாமே சொந்தக்காரங்க தான், பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க. சில குடும்பம் சிபிஎம் குடும்பமாக இருப்பாங்க. அப்புறம் எங்கள் மாமனார் குடும்பம் தே ஆர் மார்த்தமைட்ஸ். சரியா? அவங்க மார்த்தமைட்ஸு. அப்புறம் சர்ச் ஆஃப் காட் ஃபேமிலி இருப்பாங்க, ஐபிசி ஃபேமிலி இருப்பாங்க, இவாஞ்சலிக்கல், எல்லாமே சொந்தக்காரங்க தான். ஆனால் சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு பிறகு கலாமுலான்னு சத்தம் கேட்கும். என்னன்னா அங்கங்கே பாடுவாங்க. பாட்டு சத்தம் கேட்டுட்டு தான் நம்ம தூங்கவே முடியும் எல்லா குடும்பங்களிலும். இப்போ நம்முடைய சபைகளிலே குடும்ப ஜெபத்தை பிசாசு தேடி விட்டான் அல்லவா? யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்க வேண்டிய நம்முடைய சபை,
அன்னைக்கு தாயும் தகப்பனும் எப்படி இருந்தாங்க? ஜெபிக்காம, குடும்ப ஜெபம் இல்லாம வாழ மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே ஸ்டோலன் பை எனிமி. அதனுடைய விளைவு என்ன? பாதுகாப்பு இல்லாமல் ஆகிவிட்டோம். ஆகவே இன்றைய செய்தியினுடைய 3வது குறிப்பு என்ன தெரியுமா? God restores what the enemy has stolen. யோவேல் 2:25 வாசிங்க. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ரெஸ்டோரேஷன். நீங்க இழந்ததையெல்லாம் திரும்ப தருவேன். கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பீங்களா? நல்லா 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 ஒரு கிளாப் கொடுங்க. First of all we need the feeling. ஒரு உணர்வு வேண்டும். என்னத்தை நம்ம குடும்பத்தில் பிசாசு திருடிட்டான். அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களும் கவனிக்கணும். குடும்ப ஜெபத்தை திருடிட்டான், அதிகாலை ஜெபத்தை திருடிட்டான். நீங்கள் இதை என்ன சொன்னாலும் இயேசுநாதரே வந்து வீட்டில் சொல்லிட்டு போனால் கூட இன்றைக்கு உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்குது தெரியுமா? அது எங்கே ஜெபிக்க எங்கே நேரம் இருக்கு? அவ்வளோ கேர்லெஸ் லிவிங். அப்போது உன் குடும்பத்தில் வராத பிரச்சனையெல்லாம் வரும். வாயை திறந்து எனக்கு ஏன் இதுன்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஏன்? உன் வீட்டில் கூரை இல்லை. கூரை இல்லைன்னா மழை பெய்யும், தூசி விழும், கண்ட இடத்துல இருக்கிற குப்பையும் வந்து உன் வீட்டுக்குள்ளே தான் விழும். ஏன்னா நீ உன் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணலை. தனி ஜெபம் இல்லை, தலை இல்லாத மனுஷன். குடும்ப ஜெபம் இல்லை, கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு அப்புறம் எப்படி விளங்கும்? ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதை திரும்ப தருவார். நீங்கள் அதை வாஞ்சையோடு திரும்பவும் என்னை புதுப்பியும் ஆண்டவரே. இழந்து போன என்னுடைய ஜெப நேரத்தை திரும்ப தாரும். ஆவியிலே அந்நிய பாஷை பேசின அந்த காலங்களை திரும்பவும் எனக்கு தாரும். ஆர்வமாய் பாடி தனியாக துதித்த அந்த நாட்களை எனக்கு திரும்பவும் தாரும் ஆண்டவரே. தேவனுடைய ஆலயத்தில் வந்து நல்லா வசனங்களை என்ஜாய் பண்ண அந்த நாட்களை திரும்ப எனக்கு தாரும் ஆண்டவரே. ஏழைகளுக்கு உதவி செய்த அந்த வாழ்வை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. கடவுளுடைய ஊழியங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்த அந்த நாட்களை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? கடைசியாக ஒரு ஸ்பெஷல் நோட் பண்ணிக்கங்க. ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஸ்டார்வேஷன். உபவாசம் என்பது பட்டினி அல்ல. ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஸ்டார்வேஷன், இட் இஸ் ரெஸ்டோரேஷன். இட் இஸ் நாட் ஸ்டார்வேஷன். உபவாசம் என்பது நம்ம பட்டினி கிடந்து ஏதோ மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அல்ல. உபவாசம் என்பது இழந்து போன எல்லாத்தையும் திரும்ப பெறுதல், ரெனியூவல், மறுபடியும் புதுப்பிக்கப்படுதல். ஸ்ட்ரென்த் போச்சா திரும்ப ஆண்டவர் ஸ்ட்ரென்த் தருவார். ஆமென். ஸ்பிரிச்சுவாலிட்டி இழந்துட்டோமா திரும்ப தருவார். மெட்டீரியல்ஸை இழந்துட்டோமா திரும்ப தருவார். உதாரணத்துக்கு என்ன? யோபு இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். நல்ல ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஸோ யோபு இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டது போல் எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சி இருக்குது? இந்த ஃபாஸ்டிங் ஒரு சாதாரண சடங்கு போல் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம சபையாக இருக்கணும் அப்படி இருக்க வேண்டாம். ஸ்பெஷலாக திங்க் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் கொடுத்த இந்த சின்ன குறிப்புகள், த பர்பஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் என்னன்னு கொடுத்தேன். இந்த குறிப்புகளை மனதில் வைத்து கொள்ளுங்க. நீங்கள் பர்சனலாக என்னென்னத்தை இழந்தீங்கிறத கணக்கு போடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, திரும்பவும் தருவார்.